ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனை எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் வழி நடத்தும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ரைட். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நல்லவர். சொல்லுகிற காரியங்கள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையே பூரா ஆவியானவர் உலகத்துக்கு, வார்த்தை உலகத்திற்கு அல்ல அப்படின்னு பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு உன்னத பாக்கியம் என்னன்னா இந்த பூமியிலே பரலோக வாழ்க்கையை வாழ்வது. நான் ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு விடுதலையான சமாதானமான சாபத்திலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இந்த கிறிஸ்துவ ஜீவியமே அமைக்கப்பட்டது. சிலர் அப்படியே தான தர்மம், அந்த ஸ்கூலில் ஆரம்பிக்க அந்த ஏழை எளியவங்க அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஒரு சிலர் என்ன கோஆப்ரேஷன், அதாவது ஜாதியின் அடிப்படையில் சபைகளை அனுப்பி அமைத்து அவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்க குழந்தை பிறக்கும், அது 150 பேர் ஆகும், அப்படியே அப்படி சபை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சபை ஒரு நிர்வாகமாக மாறிட்டு அந்த வேதவசனத்தின்படி போதிக்கிறது, அதை கேட்குறவர்கள் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள்னு வேதம் சொல்ல, அதை கேட்குறது அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இல்லை. உலகம் முழுவதும் உள்ள சபைகள் புறம் இப்படி தான் இருக்குது. கேளுங்க நல்லா, ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இருக்கு. நீ எழுப்புதலை பொறுத்தவரையில் வேதவசனத்தை நடைமுறைப்படுத்தாத வரை உங்களுக்கு வேதனை வந்துடும். நீங்கள் ஏதாவது ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கலைன்னா உங்களுக்கு இப்போ சிச்சை வந்துடும். அல்லேலூயா. உடனே மனம் திரும்புதலும் வேதவசனத்துக்கு தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிப்பதும் தான் உங்களுக்கு சரியான ஒரு விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா. எனக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சுட்டு உடனே நான் முனங்கால் போட்டு ஜெபம் பண்ணது, என்னை பாவ அறிக்கை செய்து என்னை பரிசுத்தமாக்கினேன். ஆக்கும்போது என்னுடைய நெஞ்சு வலி உடனே தூர போயிட்டு, ஒரு பேயின் போராட்டம் வந்துட்டு என்ன செய்வேன், உடனே முனங்கால் போடுவேன், மனம் திரும்பி வசனத்திற்கு என்னை அர்ப்பணிப்பேன், அக்கிரமங்களை மன்னித்து. அப்போ நோய்க்கு காரணம் என்னது? அக்கிரமம். ஆனால் அக்கிரமத்தை நான் மன்னிக்கிற தேவன்ட்டு நான் அறிக்கை செய்யிட்டோம்னா என்னுடைய தரித்திரம் நீங்கும், என்னுடைய பேயின் போராட்டம் நீங்கும், என்ற உலகத்தில் உள்ள நோய்கள் இருந்து நான் விடுதலை ஆவேன். அல்லேலூயா. இதுதான் சத்தியத்தின் தாற்பயம். இதை கற்றுக் கொடுக்காமல் அல்லேலூயா அவன் கழுத மேய்ச்சான், இதை ஆடு மேய்ச்சான், மாடு மேய்ச்சான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. தான தர்மம் ஒரு பகுதி, அது கிறிஸ்துவ ஜீவியம் கிடையாது. கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒரு பகுதி தான தர்மம். அல்லேலூயா. தான தர்மம் செய்வதற்கு மறவாதீர்கள். ஆனால் அதுவே முக்கிய ஊழியமாய் மாற்றி விட்டவர்களும் உண்டு. அல்லேலூயா. வேதவசன கடுமையாக சத்தம் போட்டு பிரசங்கிப்பார்கள், ஆனால் ஒருத்தர் கூட நடக்க மாட்டாங்க, நடக்காதை குறித்து கவலையும் பட மாட்டாங்க. அப்படிதான் இன்னைக்கு சபைகள் நடக்கிறது. இப்போ நான் என்ன செய்கிறோம்னா, நீங்கள் நடக்கிறீங்களா நடக்கலையான்னு பார்க்கல, ஆனால் உங்களுக்கு சிச்சை வரும்போது நீங்கள் இந்த வேதவசனத்துக்கு தான் கீழ்ப்படியலை, நீங்கள் எப்படி மனம் திரும்பலை, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சுட்டி காண்பிக்கும் போது சரியான லைனுக்கு வந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். அதனால் இந்த பூமியில் செத்து வாழ்கிறதுக்காக வேண்டி கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஒரு தடவை புரிஞ்சுக்கணும், நான் சொல்கிறது பூரா புரியணும். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது சொல்லுங்க, கிறிஸ்துவ ஜீவியம் என்பது இந்த பூமிக்குரியதல்ல, பரலோகத்துக்குரியது. அல்லேலூயா. நல்ல காலங்க. இந்த இயற்கை உலகம் என்று உண்டு, அல்லது ஆவிக்குரிய உலகம் என்று ஒன்று உண்டு. என்னது? இந்த பூமி இயற்கை உலகம். ஆண்டவர் வேதவசனத்தின் அடிப்படையில் இந்த விசுவாசத்தில் நடத்துறது ஆவிக்குரிய உலகம். என்ன சொன்ன? ஆமா, வேற ஆவிக்குரிய உலகம். ஆவியானவர் என்னை வசனத்தின்படி நடத்தினார்னா அது ஆவிக்குரிய உலகம். இந்த ஆவிக்குரிய உலகத்தை வைத்துதான் பூமி படைக்கப்பட்டது. என்னது? இந்த பூமியெல்லாம் எப்படி படைக்கப்பட்டது? ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான். ஆவிக்குரிய பூமிக்குரிய உலகத்தை ஆவிக்குரிய உலகம் மேற்கொள்ளும். சொல்லுங்க. ஆவிக்குரிய உலகத்தை பூமிக்குரிய உலகம் மேற்கொள்ளாது. என்ன சொன்ன? என்ன மாதிரி சொன்னேன்?
பூமிக்குரிய உலகத்தை ஆவிக்குரிய உலகம் மேற்கொள்ளும். பூமிக்குள்ள உனங்களுக்கு காய்ச்சல் வந்துட்டு உடனே ஜெபம் பண்ணுதுங்க. காய்ச்சல் என்பது பூமிக்குரியது, அது ஜெபம்ங்கிறது ஆவிக்குரியது. இது மேற்கொள்ளுதா இல்லையா? மேற்கொள்ளுது. இப்போ இந்த உலகம் ஜெபிக்க முடியுமா? ஏன்னா உலகம் அதை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஆவிக்குரிய உலகம் வார்த்தையை அடிப்படையாக கொண்டது. என்னத்த? இந்த வார்த்தை தான் ஆவிக்குரிய உலகம். அல்லேலூயா. வார்த்தையின் மூலமாய் விசுவாசம், சொல்லுங்க. வார்த்தையின் மூலமாய் பரிசுத்தம், வார்த்தையின் மூலமாய் தேவன், வார்த்தையின் மூலமாய் மறுரூபம், வார்த்தையின் மூலமாய் சாயல். இதெல்லாம் வார்த்தையின் மூலமா தான் வர வேண்டியது இருக்கு. ஆமென். தேவ சாயல் எதுல வச்சு வரும் உங்களுக்கு? வார்த்தை. பிசாசை ஜெயிக்கணும், நீங்க என்ன செய்வீங்க? வார்த்தை. சகலதும் ஆண்டவர் வார்த்தையை வைத்து உண்டாக்கினது போல, சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய முறையில பிறந்து என்னுடைய வாழ்க்கையை தேவன் வார்த்தையின்படி உலகத்தை உண்டாக்கினது போல என்னுடைய வாழ்க்கையை வார்த்தையின்படி உண்டாக்குவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தை இல்லைன்னா நீங்க பிழைக்க முடியாது. வார்த்தை தான் முக்கியம். ஐயா நான் படிக்கலைன்னா சொல்லக்கூடாது. அல்லையா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, படிக்கிறவங்களை விட படிக்காதவங்களுக்கு அதிகமாக கிரியை செய்யும். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன செய்யும்னா, இந்த வார்த்தை என்னை ஜென்ம சுவாபத்திலிருந்து மீட்டெடுத்து ஆவிக்குரிய சுவாபமாய் மாற்றும். மாற்றிருக்கா? ஜாதி சுவாபம், உலகத்தின் சுவாபம், மனுஷ சுவாபத்தெல்லாம் நீக்கி இந்த வார்த்தை எங்க மாற்றும்? ஆவிக்குரிய சுபாவமாய் மாற்றும். நான் பொய் சொல்லுதேன். எப்போ நான் ஜென்ம சுவாபத்திலிருந்து ஆவிக்குரிய சுவாபத்துக்கு வருவதுக்கு முந்தி நான் பொய் சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே கெட்ட வார்த்தைலாம் அது பாட்டில் வாயில வந்துட்டு அது பாட்டில் கடற்கடன் ஒரு கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்கோம். நான் கெட்ட வார்த்தை பேசணுன்னே எனக்கு நினைப்பே இருக்காது. ஏன்னா நான் எந்த உலகத்தில் இருக்கேன்? பூமிக்குரிய உலகத்தில் இருக்கேன். ஆனால் நான் இப்போ ஆவிக்குரிய உலகத்துக்கு வந்த பிறகு ஒரு பொய் சொன்னாலும் உள்ள இடிக்கும். இடிக்கா இல்லையா? பொய் சொல்றாங்க, அது மீறிதான். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உள்ள இருக்கிற ஆவியானவர் சும்மாவே இருக்க மாட்டார். இது தப்புன்னு சொல்லுவார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்லுங்க, தேவன் தன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் தன் ஆலோசனைகளை வெளிப்படுத்துகிறார். தேவன் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் ஆவிக்குரியவனாய் நான் மாறினால் இந்த உலகம் அறியாத ரகசியங்களை வெளிப்படுத்துவார். என்னத்தை வெளிப்படுத்துவார்? ரகசியம். நல்ல கவனிக்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய தேவன் தன்னுடைய ஞானங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஞானங்களை எல்லோரும் பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார். சுவிசேஷம் சொல்லிட்டு தான் எங்களுக்கு நினைப்பு. மெக்கப்பான தூக்கி போட்டுக்கிட்டு போய் ஒற்றையில் இந்த ஆம்பிள்பாரை தூக்கி தலையில் வச்சு அதுக்கு மேலே 2 பாக்ஸை வச்சு அந்த கம்பியை இங்கே தோளில் வச்சு மைக்கெல்லாம் தூக்கிட்டு ஒத்தையிலே பஸ் ஸ்டாண்டில் இருந்த நம்ம நம்ம சர்ச்சில் இருந்து வயக்காட்டு பாதையாக கார் வச்சு போயிடுவேன். போய் ஒத்தையிலே பாக்ஸ் கட்டி உடனே அவர் வந்து பிரசங்கம் பண்ணுவார். என்ன பிரசங்கம் பண்ணுவார்? ஆண்டவர் சுகமாக்குகிறார், ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார், ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார். இதுதான் பிரசங்கம் பண்ணுவார், சுவிசேஷம். ஆனால் எழுப்புதலுக்கு வந்த பிறகுதான் சுவிசேஷம் என்ன என்பதை தேவன் புரிய வைத்தார். சுவிசேஷம்னா என்ன? எனக்காக இயேசு பிறந்தார், எனக்காக மரித்தார். இது பெரிய சுவிசேஷம். இது பெரிய சுவிசேஷம். அல்லேலூயா. அவன் விக்கிராராதனைக்காரன்னு சொல்லுவான், எங்க அம்மா சாக கடந்தா எழுப்பினாருன்னு. அல்லேலூயா. டாக்டரு ஒரு ஆள் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே டக்குன்னு அந்த ஸ்கேன் எடுங்க, இந்த ஸ்கேன் எடுங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம், ஊசி போட்டுதான் உடனே குணமாயிருது. ஆண்டவர் சொல்லாரு, மீரியா இங்க வா, நான் உன்னை தொடுதேன், உடனே எந்த வியாதினாலும் குணமாயிருந்தோன்னு சொல்றாரு.
ஆனா நான் என்ன செய்ய மாட்டேங்க, நான் எங்க போறேன்? யா இது பார்க்க முடியுது, அதை என்ன செய்ய முடியல. இதுதான் உன் கிட்னின்னு காமிக்கும், இதான் உன் இருதயம்னு காமிக்கும் போது பாரு, இது லேப்டாப்னு அடைக்கணும், இது டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்க. உடனே நம்ம என்ன செய்யறோம்? அதை நம்ப ஆரம்பிக்கிறோம். காண்கிறவை யாவும் மாயையும் அதெல்லாம் பொய். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை காணாதவைகள். என்னது? ஆவிக்குரிய வாழ்க்கை காணாதவைகள், தேவனுடைய கிரியைகள் காணாதவைகள். ஆனா உலகம் பூராமே பார்க்கிறத நம்புன்னு சொல்லுது. உலகம் பூராமே என்னை பார்க்கிறத நம்பு. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்பிராத, அவரை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ நெதம் உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசுநாதர் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நெதம் பேசுறாரு. உங்களுக்கு தெரியுமா? உங்கள்கிட்ட பேசணுமா? உங்கள்கிட்ட இயேசுநாதர் பேசணுமா? எப்படி பேசுவார்னா நல்லா சொல்லு காட்டுக்கிடுங்க. நீங்க வேத வசனத்தை உன் இருதயத்தில் இருந்தும் நாவில் இருந்தும் பிரியாது இருப்பதாக பழைய ஏற்பாடுல எழுதியிருக்கா, உபாகமத்தில் எழுதியிருக்கு. உன் இருதயத்தை விட்டும் உன் நாவை விட்டும் என் வார்த்தைகள் பிரியாது இருப்பதாக. உன் வாய், அப்போ என்ன அர்த்தம்? இருதயத்தில் வசனத்தை நிரப்பி வாயினால பேசிக்கிட்டே இருந்தேன்னா நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே வேத வசனத்திற்கு உட்படும். ஆண்டவர் எப்படி இருக்காரு? வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்தாலும் வார்த்தையா இருக்கும், எந்திரிச்சாலும் வார்த்தையா இருக்கும், பேசினாலும் வார்த்தையா இருக்கும். உங்க நினைப்பு, உங்க செய்கை, உங்க யோசனை, எண்ணங்கள் எல்லாமே வார்த்தையா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க அல்லேலூயா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, உங்க இருதயத்துல ஒரு காரியம் தோணுது, அது என்ன அடிப்படையில் இருக்கும்? வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்கும். அந்த தோன்றுகிற எண்ணத்துல தான் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. மோசேன்னு கூப்பிட்டதோ, ஆபிரகாம் கூப்பிட்டதெல்லாம் பழைய ஏற்பாடு. ஆண்டவர் இப்ப எங்க இருக்காரு? நமக்குள்ள இருந்து கூப்பிடுவாரு. ஆத்துமாவுல பேசுவாரு. அல்லேலூயா. வேத வசனங்கள் நிறைந்திருந்து உன் வாழ்க்கையில வேத வசனத்தை அறிக்கை செய்து நடைமுறைப்படுத்தி கொண்டே இருந்தால் உன் நினைவு, உன்னுடைய சிந்தனை எல்லாமே வேத வசனத்துக்கு உட்படும். அல்லேலூயா. அப்போ இந்த சுவிசேஷத்தை நீ சரியானபடி பின்பற்றினால் வேத வசனத்தை உங்க இருதயத்தில் நிலைநிறுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புத்தகம் 1வது அதிகாரம். யாராவது 16வது வசனம். ஆமென். வெட்கப்படேன். ஆமென். 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 வேதம் என்ன சொல்லுது? சுவிசேஷம் சொல்லுங்க. சுவிசேஷத்தினாலே ரட்சிப்பு உண்டாகும், தேவ பலன் உண்டாகும். அது எப்படி உண்டாகும் அதை நான் சொல்லி தர்றேன். வேதத்துல எனக்காக இயேசு பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார்ங்கிறத சரியானபடி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரட்சிப்பை உண்டாக்கி உனக்கு தேவ பலனை கொடுக்கும். அல்லேலூயா. எதுல பலன்? சரீரத்திலையா? இல்ல, ஆத்மாவில் பலன் வந்தா சரீரத்துல பலன் வந்துடும். அல்லேலூயா. உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமா இருப்பார். இப்ப ஆத்மா ஸ்ட்ரெக் ஆனோன்னதான் உன் வாழ்க்கையே அவுட் ஆகுது. அல்லேலூயா. ஏன் சோர்ந்து போயிருக்கோம்? ஆத்மா சரியில்லை. அல்லேலூயா. ரைட். அடுத்தால இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். 1 Corinthians 1வது அதிகாரம் 18வது வசனம்.
சிலுவையை பற்றி இருக்கிற உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. நமக்கும் வேதம் சொல்லுது, சொல்லுங்க, சுவிசேஷமோ தேவபலன், உபதேசமோ தேவபலன். ரெண்டு தேவபலன் என்ன? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பலவீனமாய் இருக்கிறேன், இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு பலன் தருகிறது சுவிசேஷமோ உபதேசமோ. உபதேசம் என்னன்னா, அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின், நான் அவரோடு கூட மரித்தேன், அறிவு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு உயிர் தொழுந்தேன். இது நமக்கு கொடுக்கிற சுவிசேஷம் அல்ல, உபதேசம். புதுசா வரவங்களுக்கு இந்த உபதேசம் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு அவரோடு நீங்க சிலுவை சுமந்தால், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால், அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். அல்லேலூயா. அப்போ எனக்கு சுவிசேஷம் என்ன? அல்லேலூயா. உபதேசம் என்ன? அல்லேலூயா. நான் அவரோடு கூட மரிக்கணும், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படணும், அவரோடு கூட உயிர்க்கணும். நீங்க உயிர்த்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள இருப்பாரு. இது அல்லேலூயா உபதேசம். இது என்ன தரும்? தேவ பலனை தரும். அல்லேலூயா. உங்களுக்கு தேவ பலனை தரும். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது இந்த உலகம் சொல்லுகிற கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, 21 நாள் உபவாசம் பண்ணுங்க, விடிய காலம் 10 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 2 மணி. இது இல்லையா? நான் ஜெபம் தப்புன்னே சொல்லலை, ஆனால் எவ்வளவு ஜெபம் பண்றீங்களோ அதுக்கப்புறம் வாழ்க்கை முறை மாறி இருக்கணும். எவ்வளவு வாழ்க்கை முறை மாறுதோ அவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணணும். உன் ஆத்மாவை தேவனுக்குள்ள அடக்கி அமர பண்ணணும். அல்லேலூயா. அப்பதான் என்ன விளங்கும்? தேவன் பேசுகிற காரியங்கள் விளங்கும். அல்லேலூயா. தேவன் நடத்துகிற காரியங்கள் விளங்கும். தேவ ஞானம் விளங்கும். உங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அல்லேலூயா தேவனுடைய கிரியைகள் உங்களை எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்காரோ அதே மாதிரி உங்களை உருவாக்குவார். நீங்கள் உருவாக்கும் போது எவ்வளோ அடிபட்டாலும் சரி, அதுக்கு தக்கன ஆவிக்குரிய பலனினால் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. ஜான் வெஸ்லி கூட பிறந்த ஆள் எத்தனை பேர் தெரியுமா? 19 பேர். செல்வி இருக்கிய 19 பேர். 19ல் 9 அவுட்டு. 10 பேர். 5வது பிள்ளை 8வது பிள்ளை நினைக்கிறேன். ஜான் வெஸ்லி 8வதுனா 8வது பிள்ளை. அவன் பிறந்தது பூரா 2 பிறந்துட்டு 2 பிள்ளையா. திடீர்னு வீடு தீப்பிடிச்சிட்டு. அவன் அப்பா பேர் சாமுவேல் வெஸ்லி. அவர் ஒரு போதகர். பிள்ளைகள்லாம் மேலே படுத்திருக்கு. ஜான் வெஸ்லி மாத்திரம் மேலே மாடியில் படுத்திருக்கான். அங்கே ஏறதுக்கெல்லாம் பலகணும். இந்த சிமெண்ட்லாம் கிடையாது, வீடுலாம் பலகையில் தான் செஞ்சுருப்பாங்க. பனி பிரதேசமாக்குள்ள வீடு பயங்கரமாக தீ பிடிச்சிருந்து. எல்லா பிள்ளையும் தூக்கிட்டு வந்துட்டார். ஒரு பிள்ளை மட்டும் காணல. 1 2 இருந்துன்னா டக்குனு எண்ணிடலாம். 9 பேரே ஞாபகத்தில் வச்சுருக்க முடியாது. எனக்கு அப்படிதான் அந்த செபன்னு செவி செபனுங்கிறதே மறந்துவோம். அது வீட்டில் போய் நின்றுக்கிட்டு செபனுக்கு ஜெபம் பண்ணிட்டு போய் வீட்டில் போய் நின்றுக்கிட்டு செவி அல்லேலூயா. அல்லேலூயா. தீ எறிஞ்சிட்டு எல்லா பிள்ளையும் தூக்கிட்டு வந்துட்டா. தூக்கிட்டு வந்துட்டாரு. ஒரு பிள்ளைய மட்டும் காணல. அங்கே வீடு பூரா பற்றி எரியுது. பாட்டி மேலே மாடியில் என்ன செய்யுது, படுத்து உறங்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஏறது வைப்பா. ஏணியில் ஏறணும்னு போயிருக்காரு. ஏணி தீ பிடிச்சி ஏணியில் ஏற முடியாது. அல்லேலூயா. ஓடி போய் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, என் பிள்ளைய இப்போ எடுத்துக்கிட்டே இரு ஆண்டவரே, ரத்த சாட்சியாக எடுத்துக்கிட்டே இரு, உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
அப்படின்னு போய் அவள் அப்பா போய் ஜோம் பண்ணாரான். ஜோம் பண்ணி முடிக்காரான், மேலே நின்று கத்தானா, எப்பா அப்படி எப்பான்னு கத்தானான். உடனே வேறதுக்கு வழி இல்லை, பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய ஏணியை போட்டு ஏணி மேலே ஒரு ஆள் நின்று அது மேலே ஒரு ஆள் ஏறி பிள்ளையை தூக்குனாங்களாம். ஏணி கட்டை ஏணி, அது மேலே ஒரு ஆள் நின்று அது மேலே ஒரு ஆள் ஏறி அதுக்கப்புறம் பிள்ளையை தூக்கணும்னு பிள்ளை அங்கே பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கானோ. ஏன்பா அப்படி செஞ்சா? இழுத்துருக்கேன், இழுத்துறோன்னு இந்த ஏணி கிணி எல்லாமே இங்கே சாஞ்சிட்டு மொத்தமாக கிளம்பி சாஞ்சி புள்ள பழச்சிக்கிட்டு எப்படியோ. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதுல தீயும் உங்களை ஒன்றும் செய்யாது. அக்கினி ஜுவாலை ஒன்று என்ன செய்வது இல்லையா, மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய தன்மையில் உங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். தேவன் தன்னுடைய ஞானத்தை தருகிறார், தேவன் தன்னுடைய ஆலோசனை தருகிறார், தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், தேவன் தன்னுடைய பலத்தை உங்களுக்கு தருகிறார். எப்போ நீ அவரோடு கூட சிலுவை சுமக்கணும், அவரோடு கூட மரிக்கணும், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படணும், அவரோடு கூட உயிர்க்கணும், தேவ பலன். அல்லேலூயா. எனக்காய் மரித்தார், எனக்காய் பிறந்தார், எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர்த்தார். இது சுவிசேஷம். இதை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவ பலன் உண்டாகும். இது நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கணும். அல்லேலூயா. மனசில் இருந்துச்சுன்னா வச்சுக்கணும். நோயை குணமாக்குறார், பேயை குணமாக்குனார், ஒன்று வேண்டாம் ஒன்றேனா. இந்த நம்ம என்னது மோத்திட்ட போனாலுமே நோய் குணமாகுது. அல்லேலூயா. இது நீ மருத்துவம் உயிர் தர முடியுமா? நான் மருத்துவம் உயிர் தந்திருக்கேன். இந்த மரணம் இல்லை, நான் ஆத்மா மருத்துவம் இருந்தேன், நான் உயிர் தந்திருக்கிறேன். இதே இதை மாற்றி செய்ய முடியுமா? நீ அந்த மோடியை நினச்சிடாதீங்க, மோடிங்க ஒரு டாக்டரு. அல்லேலூயா. அது செய்ய முடியாது. தேவன் செய்கிறத மனுஷன் செய்ய முடியாது, மனுஷன் செய்கிறத தேவன் செய்ய முடியாது. அதுதான் எனக்கு தேவபலன், அதுதான் எனக்கு தேவபலன். ரைட். தேவன் தன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து. ஆமென், ஆமென். கொலை செய்தார்கள், கல்லறை கட்டுகிறீர்கள். நல்ல காணுங்க, எது தேவஞானமா? தேவஞானமானது அப்போஸ்தலர்களையும் அனுப்பினேன், அவர்களில் கொலை செய்து துன்பப்படுத்துவார்கள். ஆமென். கொலையுண்ட ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். தேக்கப்படத்தக்கதாக. ஆமென். போதும். தேவ இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்களா? ஆமென். என்னவா புரியுதா? என்னமா எழுதியிருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல என்ன எழுதியிருக்கு? இரத்த சாட்சியா இப்படி மரித்தவருடைய ரத்தம் என்ன செய்தான்? பேசுகிறது. என்னது பேசுறான்? அல்லேலூயா. அவர் இரத்த சாட்சியான ரத்தம் பேசாது, நீதி பேசும். என்ன பேசும்? ஐயா, நான் என் கையில் உள்ள ரத்தம் சிந்திட்டு அது பேசுமா? அலெக்ஸு, அலெக்ஸு, நான் உன் கையில் இருந்து கூட வந்துட்டேன், என்னை வந்து எடுத்து உன் கைக்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்லுமா? ரத்தம் என்ன செய்யாது? பேசாது. ஆனால் ரத்த பலி பேசும். என்னைய கொன்னுட்டாங்கன்னா என் ரத்தம் பேசாது, என்னைய கொன்னுட்ட நீதி பேசும். அல்லேலூயா. என்ன நீதி பேசுமா? நான் பாரு, நான் அல்லேலூயா, அவர் ஊழியக்காரர், அவர் 2 பிள்ளைகளோட ஜீப்பில் இருந்தார். ஜீப்போட குடிச்சு நீ என்ன செஞ்சிட்ட? எரிச்சிட்ட. இப்போ எரிஞ்சதாங்க, எரிச்சாங்கல்ல ஒடிசால.
அவருடைய நீதி பேச ஆண்டவர்கிட்ட போய், நான் ஒன்றும் இல்லையா, எங்கள் ஊரில் அல்லையா ஆஸ்திரேலியாவில் நல்ல செல்வந்தனாக இருந்தேன், பெரிய டாக்டராக இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு உமக்கு ஊழியம் செய்ய வந்தேன். ஊழியம் செஞ்சது மட்டும் இல்லை, சாதாரண இல்லை, குஷ்டரோகியை கூப்பிட்டு போய் வெண்ணி வச்சு தொடச்சி அவங்கள சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இதை தாங்காமல் என்னை தீய வச்சு உயிரோடு தீயரிச்சிட்டாங்க. இதுக்கு நீதி என்ன செய்யணும்? நீதி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீதி செய்யணும். நீங்க செய்யற எல்லா கிரியைகளும் இடைப்படுகிற ஒவ்வொரு உலக மனுஷனுக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு? உலக மனுஷனுக்கு பக்கத்துட்டு வரவங்க அடிச்சுட்டான், உன்னை தொடுகிறவன் அப்ப இப்படி இப்படிங்க அல்லேலூயா. நீதி செய்வார். ஒரு ஆளை ரத்த சாட்சியாய் மறித்துட்டான், அவன் ரத்தம் யார்கிட்ட பேசுமா? தேவன்கிட்ட போய் பேசுவான். பாரு அப்படின்னு. இது தேவ ஞானம். நான் பிரயாசப்படுகிறேன். நீங்கள் ஒருத்தரும் என் கைக்கு வர மாட்டேங்க, சத்தியத்துக்கு உட்பட மாட்டேங்க, ஆனால் பிரயாசப்படுகிறேன். ஆமென். எனக்குன்னு ஆத்திரமாக வந்திருக்கு. இப்படியெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணி, ராத்திரி படுக்கிறதுக்கு 12 மணி ஆகுது. இப்படி காலம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா, நல்லா நீட்டாக உறங்கிடுது. இங்கே ஃபேனுக்குன்னு போட்டு அல்லையா, யார் உறங்கினாலும் உறங்கட்டாலும் நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? லைனில் வர வேண்டியது இருக்குது, கரெக்டாக வர வேண்டியது இருக்குது. அவர் வந்தாரா இவர் வந்தாரா, இது உங்களுக்கு இல்லை. நான் செய்கிற பிரயாசத்துக்கு யார் பலன் கொடுப்பா? தேவன் கொடுப்பார். விதைக்கிற விதை அல்லையா, அதுவோ இதுவோ முளைக்கும், என்னைக்கும் முளைக்கும். அல்லையா, நீதி. இது தேவ ஞானம். நீ ஓடுறியா, அதுக்கு பலன் உண்டு. நீ ஜெபம் பண்றீங்களா, அதுக்கு பலன் உண்டு. நீ இழக்கிறீங்களா, அதுக்கு பலன் உண்டு. நீங்க பிரயாசப்படுகிற பிரயாசம் ஒன்று உனக்கு என்ன செய்யணும்? வீணாய் போவதில்லை. அதை திரும்ப கொடுப்பாரு. 100 மடங்காய் திரும்ப தருவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இதெல்லாம் தேவ ஞானம். நீங்க பிரயாசப்படுறீங்க, அல்லேலூயா, ஓடுறீங்க, இழக்கிறீங்க, எல்லாம் திரும்ப வந்துடும். அல்லேலூயா. எல்லாம் திரும்ப. ஐயா, நான் 1000 தடவை ஜெபம் பண்ணியிருக்கேன், அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆனா நீ ஒரு ஜெபம் பண்ற காரியங்களுக்கு வேறொரு கோணத்துல தேவன் பதில் தந்தே தருவார். வேதத்தில் எழுதியிருக்க ஒன்றும் பொய்யில்லை. இதுதான் தேவ ஞானம். எது தேவ ஞானம்? தேவனுடைய பிரயாசப்படுகிற எதுவும் வீணாய் போவதில்லை, அதை திரும்ப தருவேன்னு சொல்றாரலாம், அதுதான் தேவ. அதை பெற்றுக்கொள்வது தான் தேவ ஞானம். நான்லாம் கணக்கு பார்த்தோம்னா அந்த ஊழியம்லாம் செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் இப்படியாலுமே ககுசபுரம் கழுவி அங்கே இந்த தொழுவத்துலேயாவது சாணி குறையதான் இருக்கும், அந்த மாட்டு சாணி தவளை போட்டு வச்சிருக்கே ஏகப்பட்டது. குழாயாக்கிட்டு தண்ணியை பூரா போட்டு குழாயை கொண்டு வந்து எல்லாம் விட்டு கழுவி, வாரியில் வச்சு கழுவி எல்லாம் விட்டு, காய்கறி வெட்டி வச்சு இந்த அம்மா வரந்தண்ணி இருந்து வச்சு, அதுக்கு பண்ணி யாரோ இந்த கேஸை வேறு அடைச்சிட்டு போயிட்டாங்க, திறக்கவே முடியல. படாத பாடுபட்டு ஒரு இழுத்து எப்படியோ திறந்தாச்சு. தவளையாவது குறைஞ்சிருக்கேன்னு பார்க்க உள்ளே போய் பார்க்க 17 தவளை அப்படியே உட்காந்துருக்கு. 17 தவளை அதை விட்டு போகாமல் இருக்கு. அல்லேலூயா. இந்த பிரயாசம் எனக்கு எதுக்கு? அல்லேலூயா. இந்த பிரயாசம் எனக்கு எதுக்கு? ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா எனக்கு உள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டு, வீட்டு வாடகைலாம் சேர்த்து இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் பார்க்க 2000 ரூபா உள்ளடிக்க ஆரம்பிச்சு. யார்ட்டடா வாங்குவோம், செல்விட்ட வாங்கிடுவோமான்னு பார்த்தேன். இந்த தடவை செல்விட்டு வாங்குவோம், நாளைக்கு யார்கிட்ட வாங்குவேன்? சின்ன மைனிகிட்ட வாங்குவேன். சின்ன மைனி எங்க அவட்ட நாளை கழிச்சு யார்கிட்ட வாங்குவேன்? இப்போ அடுத்த வாரம் நான் ஆராதனை நடத்திட்டு வரும்போது இவங்களுக்கெல்லாம் பயந்து வரணும். வராமல் இருந்தால் நல்லதே. 2000 ரூபாய் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்படியெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமா? ஜெபம் பண்ணேன், ஒரு ஆள் யாருன்னே தெரியல எனக்கு. மாதம் அதில் ஒரு தொகையை சந்திக்கிறார், எனக்கு பேரே தெரியல. நானும் பேர் தெரியணும் முயற்சி பண்ணுறேன், பேரே தெரியல. அவருக்கு வேற என்ன முயற்சி பண்ண? ஜெபம் பண்ணவாது செய்வோம்னு பார்த்து ஜெபம் பண்ணது தான் அவர் பேர் எட்வின். ஆனால் எந்த ஊர் என்ன பேருன்னே தெரியல.
ஜோம் பண்ண ஆண்டவரே நம்ம ஜோம் பண்ணதுக்கு ஒரு வழியை தந்துட்டு இந்த 2000 ரூபாவோட நிற்கட்டும். இன்னும் நாட்கள் கூட்டுது, எல்லாம் விலைவாசி எல்லாம் கூட தானே செய்யுது. டக்குன்னு கூட்டும்போது அடுத்தால 4000 ரூபா வரும்போது தரதுக்கு வல்லவராக இருக்காரா? 10,000 1,00,000 எண்ணிக்கை அவருக்கு பெருசு இல்லை, விசுவாசம் தான் பெருசு. ரைட், அல்லேலூயான்னு அல்லேலூயா. ரைட்டு, இயேசுவின் நாமத்தினாலே நான் முடிச்சிட்டேன். தேவ ஞானத்தை சொல்லியாச்சு. அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார், மறைபொருளை வெளிப்படுத்துவார். எலியா அல்லேலூயா, எலிசா உட்காந்துருக்கான், அசீரிய ராஜா வந்து சொல்கிறான், நம்ம உங்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிறத எவனோ ஒருத்தன் அங்கே கரெக்டாக இஸ்ரேல் ராஜாட்ட சொல்லியிருந்தானே, அது எப்படி சொல்கிறான் அப்படின்னா அவன் சொல்லுவான். பக்கத்தில் இருக்க மெய்காப்பாளன் சொல்லுவான், மீகா தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன். அவன் சொல்லுவான், என்ன பாரு அங்கே ஒருத்தன் எலிசான்னு ஒருத்தன் இருக்கான், நீ உங்கள் வீட்டில் அந்தரங்கத்தில் பேசுகிறதையும் அவன் என்ன செஞ்சிருவான் சொல்லிடுவான். ரகசியங்களை என்ன செய்கிறாராம்? வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ரைட், வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 16வது அதிகாரம். ஆமாம் ஆமாம். அன்றியும் நல்ல கேளுங்க, ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையுள்ளது. ஆமென். வேதம் என்ன சொல்லுது? உங்களுக்காகவும் எனக்காகவும் மாம்சத்தில் அவர் என்ன செய்யப்பட்டார்? வெளிப்பட்டார். ஒரு நிமிஷம், ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டாரு? பிள்ளைகளும் மாம்சமாக இருக்கிறபடினால அவர் என்ன செய்யாரு? மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டாரு? பிள்ளைகள் பாவம் செய்தபடினாலே மாமிசத்தில், பரிசுத்த மாமிசத்தில் வெளிப்பட்டு அதில் பாவங்களை சுமந்தார். ஏன் வெளிப்பட்டாரு? பரிசுத்தம் மட்டும்தான் பாவத்தை அழிக்க முடியும். அல்லேலூயா. அதனால மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்தாராம்? சுமந்தார். அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கு? ரகசியமானது. அடுத்த ரகசியம் என்னது? ஆவியிலே, ஆமென், ஆவியில் அவர் பூமியில் நடக்கும்போது அவற்றை கொஞ்சம் மேலும் என்ன இல்லையா? இருள் இல்லை, அவற்றை அநீதி இல்லை, அவர் நீதி உள்ளவராய் நடந்தார். அல்லேலூயா. அடுத்தால காணப்பட்டார், விசுவாசிக்கப்பட்டார். இதெல்லாம் பெரிய காரியம். ஆண்டவர் தொடாம மீரியாம் சகோதரியை போய் நீ சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்துருங்க பாப்போம். பேச முடியுமா? அல்லேலியா வந்து கொண்டு சொல்லுது அங்க வந்து. ஆனா தேவன் முதல்ல தொட போய் தான் அந்த ஏத்துக்கிடக்கூடிய பக்குவம் என்ன செய்யுது? வருது. புறஜாதிகளில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். அல்லேலூயா. யார் என்ன உடம்புனே தெரியாது. எனக்கும் யாசனாருக்கெல்லாம் ரொம்ப தூரம், ரொம்ப தூரம்னா ரொம்ப தூரம். தெருக்கெல்லாம் யாசுவை பற்றிலாம் பேச முடியாது. பெரிய ரவுடிகிட்ட போய் சொன்னேன், என்னடா அல்லேலியாவில் போய் சேர்ந்துட்டியடா அப்படின்னா, அங்கே ஏடாவோடான்னு தான் பேசுவாங்க. அல்லேலியாவில் போய் சேர்ந்துட்டியடா அப்படின்னு என்ன கிண்டலாம் பண்ணுவாங்க. இதுதான் இயேசுநாதர், இதுதான் வழி, இதுதான் இது நான் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. யார் சொன்னாலும் அறதான். நான் மேன்மை சொல்லலை, உலக்கே எடுத்து வந்துடுவான். வந்து ரோட்டில் நிற்க விட்டுருவான், உலக்கே ரோட்டில். எதில் யார் மாட்டினாலும் செத்தம். என்னது உலக்கைய? அப்பேற்பட்ட ரவுடிகள். அவன்கிட்ட போய் யார் பேசுவா? நம்மளை யார் ரசித்தார்னா அதுக்காக தான். அல்லேலூயா. மகிமையிலே ஏறெடுத்து, இதெல்லாம் ரகசியம். ஆமென். இதெல்லாம் என்னது? தேவ ரகசியம். அடுத்த ரகசியத்தை பார்ப்போம், வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம், கொஞ்சம் சீக்கிரமா போய் மேல. அல்லேலூயா. கொலோசியரின் புத்தகம் 4வது அதிகாரம்.
முன்னால இருக்கு 4வது அதிகாரம் 2-3. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். ஆமென். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் ஆமென் கட்டப்பட்டிருக்கிற ஆமென் நான் அந்த ரகசியத்தை குறித்து ஆமென் பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேதம் என்ன சொல்லுமா? கிறிஸ்துவின் ரகசியம். என்ன கிறிஸ்துவின் ரகசியம்? இயேசுவாய் மரித்தார். சொல்லுங்க. கிறிஸ்துவாய் உயிர்த்தெழுந்தார். நான் மாம்சத்திலே மரிப்பேன், கிறிஸ்துவாய் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரித்துக் கொள்வேன். இந்த ரகசியம், இந்த ரகசியம் கிறிஸ்துவின் ரகசியம். அல்லேலூயா. இயேசு மாம்சத்தில் மரித்தார். சொல்லுங்க. கிறிஸ்து ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். இது ரகசியம். நீ எந்த சர்ச்சில் போய் பேசி பாருங்க, உங்க சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்களா? இது இயேசுவை கிறிஸ்துவை என்ன செய்ய மாட்டாங்க, பிரிக்க மாட்டாங்க. இந்த மேரியம்மா காட்டுது, என்ன ஐயா இதெல்லாம் தப்பு இல்லையா? இயேசுவையும் கிறிஸ்துவையும் பிரிக்கிறதுலாம் தப்பு இல்லையா? நான் உடனே சொல்லுவேன், அல்ல நிருபங்களின் புஸ்தகத்தில் தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எழுதியிருக்கேன், நானும் பிதாவும் எழுதியிருக்கு, நான் போவா நாயில் தேற்றரபாளன் அனுப்புவேன்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் எழுதியா? திரித்துவ தேவன் மூவர் ஒருவராய் இருக்கிறார், 3 பேரும் 3 கிரியைகளை செய்கிறார்கள். அல்லேலூயா. இது ரகசியம், இது ரகசியம். நம்ம உபதேசத்தை யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிடுவாங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ மேரியம்மா சொல்லுது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ பிரிச்சுட்டேங்கள ஐயா, அதெல்லாம் பிரிக்கப்படாதியா. திருத்துவ தேவனுக்கு அதில் சரியான விளக்கம் தெரியாத ரொம்ப பேர் இருக்காங்க. அல்லேலூயா. முடிச்சிட்டேன். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆலோசனை தருகிறார். எபிரேயரின் புத்தகம் 3வது அதிகாரம். வாசிக்கலாம் 13 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் ஆமென் கட்டப்பட்டு போகாதபடிக்கு கடினப்பட்டு போகாதபடிக்கு என்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமென். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடியும் பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவுக்கு பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். இன்று அவருடைய சத்தியத்தை கேட்பாராகில் சத்தத்தை கேட்பீர்களாயில் ஆமென். கோபம் மூட்டுதலில் ஒரு நிமிஷம், நான் அதான் எழுதி வச்சது வேற மாதிரி இருக்கு, வேற இருக்கு. நின்று ஒரு நிமிஷம், நான் தப்பா சொல்லிட்டேன். 6வது அதிகாரம். சாரி, நானும் வாசிச்சதுக்கு வேற மாதிரியா வாசிக்காம. 6வது அதிகாரம் 13வது வசனம். ஆமென். ஆமென். ஆணையிட்டார். ஆமென். ஆமென். பெற்றான். ஆமென். முடிவு. நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரே ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். என்ன ஆணை? ஆணைன்னு இருக்க. இந்த யானை இல்லை, துதிக்கை யானை இல்லை. யானை ரொம்ப விசேஷமானது. நீளமான தும்பிக்கை ஏதாவது மிருகத்து இருக்கா? மூக்குப்படி நீட்டுக்கிட்டு யாராவது இருக்கா? ஆனா விரல் கிடையாது. என்ன இருக்கு? நகை இருக்கு. பெரிய பிள்ளை சொல்ல காது உள்ள மிருகம் ஏதாவது இருக்கா? யானை தவிர வேற ஒன்றும் கிடையாது. சரி, தலையில தான் கொம்பு இருக்கும். யானைக்கு எங்க கொம்பு இருக்கு? வாய்க்குள்ளோடி கொம்பு இருக்கு. அந்த ஆணை இல்லை. இது ஆணைன்னா உறுதின்னு அர்த்தம்.
அவர் எல்லாத்தையும் படைக்கும் போது தனக்கு மேலே உள்ள ஒருத்தரும் இல்லாதனால தேவன் அவர் பேரிலே ஆணையிட்டு கொடுத்தது போல, யாருக்கு? ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, நீ மரித்து சொல்லுங்க உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு நீ வேதவசனத்தை சார்ந்திருந்தால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதுதான் ஆலோசனை. என்ன சொன்னதை சொன்னமாம்? நான் என்ன சொன்ன சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னேன்? எனக்கே மறக்க. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், வாக்குத்தத்தம் பண்ணினார். அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது அவருக்கு மேலே உள்ளவர் ஒருத்தரும் இல்லாதனால யார் பேரில் வாக்குத்தத்தம் பண்ணாரு? தான் தலையிலே கை வச்சு தானே வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. ஆனால் இப்போ புதிய ஏற்பாடுல அப்படி இல்லை. எப்படின்னா, கிறிஸ்துவை நமக்கு தந்து நான் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன்னு சொல்லி கிறிஸ்து மேல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மாறாத வாக்குத்தத்தம். இது என்னது? ஆலோசனை தரக்கூடிய வாக்குத்தத்தங்களை கிறிஸ்து மூலமாய் பெறுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து தேவன் யாரு? ஒண்ணுதான். மரித்து அடக்கம் நான் போவேனாகில் ஒரு தேற்றர் அந்த பரிசுத்தாவிக்கு பேர் தான் யாரு? கிறிஸ்து. அவர் உங்களுக்கு ஒரு வேதவசனத்தை சொல்றாரு, அது நிறைவேறும். அது என்ன செய்யணும்? ஏன்னா ஆணையிடப்பட்டது. என்னப்பட்டது? நமக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியா நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? அதுதான் ஆலோசனை. உங்களுக்கு வீட்டில் இப்படி போக வேண்டாம்னு சொல்றாரு தெரியுமா? அது என்னது? ஆணையிட்ட ஆலோசனை. சொல்லுங்க. ஏன்னா என் வீட்டில் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற காரியங்கள் வேதவசனத்தின் அடிப்படையில் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, ஆணையினாலே வாக்குத்தத்தம் பண்ணின வசனங்கள். உங்களுக்கு ஒரு காரியத்தை வசனத்தின்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுறாருன்னா அது ஆணையிடப்பட்டது. என்னப்பட்டது? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டாருன்னா ஆசீர்வதிப்பார். ஏன்னா அது உறுதி பண்ணப்பட்டது, ஆணையிடப்பட்டது. எங்க ஆணையிடப்பட்டது? இயேசுவின் சிலுவையில் இரத்தத்தினாலே ஆணையிடப்பட்டது. உயிர் தெழுந்த கிறிஸ்துவினால உனக்கு ஆணையிடப்பட்டது. நான் இந்த ஊழியத்தை இவ்வளவு வல்லமை இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செய்ய காரணம் ஆணையிடப்பட்ட வசனங்கள், இரத்தத்தினால எழுதப்பட்ட வசனங்கள். அல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலே எழுதப்பட்ட வசனங்கள் அவை அவ்வளவு நிறைவேறும். அல்லேலூயா. எல்லாம் அரியேஸ்வரம் சேர்ந்து வந்துடும். பல வருஷங்களாக வர அரியேஸ்வரம் சேர்ந்து வந்துடும். அதனால் முடிக்க போகிறேன். நீங்கள் நல்ல கேட்டுக்கிடுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் அல்லேலூயா ஜென்ம சரீரம் மரித்து சொல்லுங்க, ஆவிக்குரிய சரீரம் இந்த பூமியிலே வந்தவுடன் தேவன் நம்முடைய மாம்ச ஆலோசனைகளை அழித்து ஆவிக்குரிய ஆலோசனையை தருவார். மாம்ச உலகத்தின் ரகசியங்களை அழித்து தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துவார். மனுஷ சித்தத்தை அழித்து தேவ சித்தங்களை வெளிப்படுத்துவார். உலக ஆலோசனையை மறைத்து தேவ ஆலோசனைகளை வெளிப்படுத்துவார். என் பரம்பரை ஞானத்தை அழித்து தேவ ஞானங்களை வெளிப்படுத்துவார். இவை யாவும் இயேசுவின் இரத்தத்தினாலே ஆணையினாலே உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. புரியுதா நான் சொல்லுறது? இதுதான் சத்தியம். அதனால நன்றி.